அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுற குழந்தைங்களுக்கு தான் பிரெயின் அதிகமாக ஒர்க் ஆகுது, அவங்களோட அறிவுத்திறன் அதிகமாகவும் ஆகுது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், குழந்தைங்களுக்கு வந்து மொபைல் கொடுக்கக்கூடாது, அதனால தான் அவங்க கெட்டு போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம்ல. பட் ஃபின்லாண்டில் ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 8 வருஷமாக குழந்தைங்களை வந்து ட்ராக் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஸ்க்ரீன் டைம் அதிகப்படுத்தி. அப்படி பார்க்கும்போது அவங்க டீனேஜராக மாறும்போது அவங்களுடைய பிரெயினோட அந்த கெப்பாசிட்டி, அந்த அறிவுத்திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மற்ற குழந்தைகளை விட. ஸோ இதில் ஒரு சின்ன இக்கு இருக்குது. என்னென்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க எஜுகேஷனல் கண்டென்ட் இந்த மாதிரியான இன்னோவேஷனான வீடியோஸை கொடுத்து அவங்க ஸ்க்ரீன் டைம் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அதனால அவங்க டீனேஜராக மாறும்போது அந்த கெப்பாசிட்டி, அவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி வேற லெவலில் இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறோம், அவங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வீடியோ கொடுத்துறோம் இல்லையா, அதுதான் இங்கே ப்ராப்ளம். குழந்தைங்க கண்டிப்பாக ஸ்க்ரீன் டைமுக்கு அடிக்ட் ஆவாங்க. பட் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு எஜுகேஷன் கண்டென்ட்டோ இல்லை ஒரு இன்னோவேட்டிவான ஒரு கண்டென்ட்டோ, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டோ அவங்களுக்கு கொடுத்து பழகுங்க. சாப்பிட மாட்டேங்கிறான்னு அடம் பிடிக்கிறோம்னா அந்த மாதிரி வீடியோவை கொடுத்து பழகுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். ஸோ வெறும் ஸ்க்ரீன் டைம் மட்டும் போதுமானா இல்லை. அந்த ரிசர்ச் பேப்பர் என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வேணும். ஆண் குழந்தைகளாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வேணும். அதுவும் பேரண்ட்ஸோட கைடன்ஸோட பண்ணோம்னா இதை அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத ரிசர்ச் பேப்பராகவே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. குழந்தை சாப்பிட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வீடியோ கொடுக்காம நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவை காமிச்சு சாப்பாடு விட்டுருங்க.